வணக்கம் சார். வணக்கம் சைமன். மதராசி படம் எந்த ஒரு ஹைப்புமே இல்லாம அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பாத்தீங்களா சார்? எப்படி இருந்தது? படம் பார்த்தோம். பார்த்தோம் வந்து உண்மையிலே ஏன்னா அமரன் வந்து ஒரு 300 கோடி விங்கில் வந்த படம். அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. சிவகார்த்திகேயன் அடுத்து என்ன படம் தரப்படுறாரு? எப்பவுமே ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு இட்டு, அந்த இட்டு தான் பெரிய விஷயமா இருக்கும். அடுத்து ஒரு இட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மதராசில வந்து முருகதாஸுக்கு மிக மிக முக்கியமான படம். இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா படம் அந்த ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அப்புறமா கொண்டு வந்ததுல இருந்து ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தது. நான் கடைசி ஒரு 2-3 நாள்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது ஃபுல்லாவே இருந்தது. தியேட்டர் வந்து ஃபுல்லாவே இருந்தது. எஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் தெரிஞ்சு போச்சு, ஒரு முழுநேர ஆக்ஷன் படம் இந்த படம் வந்து. இந்த படத்துடைய கதை ஒன்லைன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஒரு 5-6 கண்டெய்னர் நிறைய வந்து துப்பாக்கியை வந்து தமிழகத்தில் கொண்டு வரணும். அமைதி பூங்காவான இந்த தமிழகத்தில் அமைதியை குலைக்கிறதுக்கு துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு டைலாக் வைக்கிறாங்க. ஒரு அதிகபட்சமா சண்டை போட்டா என்ன பண்ணிப்பாங்க, ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, இல்லைன்னா வந்து கத்தி எடுத்து குத்திப்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. கன் ஃபைட் நடக்கணும். அப்படி ஒரு கன் ஃபைட்டு மாநிலமா அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த கொண்டு வர அந்த துப்பாக்கியை வந்து பிஜு மேனன் தலைமையிலான அந்த தேசிய பாதுகாப்பு படை அல்லது ராணுவம், இது வேணாலும் சொல்ல, அவங்க தெரிய டீட்டெயிலா சொல்ல, அவங்க எப்படி இதை தடுக்க பாக்குறாங்க. அவங்க தடுத்தும் அது உள்ள வந்து என்ட்ரி ஆயிடுது. அந்த துப்பாக்கியை வந்து வெளியே சப்ளை ஆகாமல் இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின் போது அவங்க அதை எந்த இடத்துன்னு கண்டுபிடிச்சு ஒரு ஆளை உள்ள அனுப்பணும். அப்படி அனுப்பக்கூடிய ஒரு நபர் வந்து உயிரை துச்சமாக மதிக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்போது இதுக்கு இடையில ஒரு பேரலா ஒரு விஷயம் நடந்துட்டு வந்து, ஒரு காதல் தோல்வி அடைந்த ஹீரோ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பில்டிங் மேல இருந்து நான் குச்சிட்டு போறேன், ஒரு பாலத்து மேல இருந்து குடிச்சிட்டு போறேன் அப்படின்றாரு. வந்து அவர் என்ன விட்டுருங்க, நான் செத்து போறேன், அது காரணம் வந்து காதல் தோல்வி தான், என் மாலதியை என்னை விட்டு போயிட்டா அப்படின்றாரு. சரி, இந்த காதல் தோல்வி அடைந்த இந்த ஹீரோ இந்த ஆபரேஷனுக்குள்ள, அந்த துப்பாக்கியை மீட்கிற இந்த தேசிய பாதுகாப்பு படையினுடைய ஆபரேஷனுக்குள்ள எப்படி உள்ள வராரு? உள்ள வந்த பிறகு என்ன நடக்குது? ஒரு சாதாரண நபர் இங்க வந்து என்ன செய்யறாரு? உண்மையில இந்த துப்பாக்கியை மீட்டுட்டாங்களா, அது தமிழகம் முழுக்க சப்ளை ஆயிடுச்சா அப்படின்னு தான் அந்த கதை, இந்த படத்துடைய கதையே. சார், இதுல வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க சார். சிவகார்த்திகேயன் அவர் வந்து இதுவரைக்கும் நடிக்காத ஒரு கேரக்டர்ல வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கூட பேசிட்டு இருந்தோம், என்ன அவர் மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. கடைசியில ஒரு 1/2 hour அப்புறம் தான் தெரியுது இவர் நிஜமாவே மென்டல் தான் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவரோட கேரக்டரைசேஷன் எப்படி சார் இருக்கு? அதை நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு முருகதாஸ் வந்து. முதல்ல ஆரம்பம் நமக்கே ஒரு எரிச்சலாகுது வந்து, இவர் ஏன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏங்க இவர் மென்டல் பேஷண்ட் தான் அப்படின்னு அது சொல்ற காரணமும் நல்லா இருக்குது. நீங்க ஒரு 14-16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அதனால இப்படி மாறிட்டாரு அப்படின்னு எனக்கு திடீர்னு பார்த்தோன்னே ஒரு காட்சி பார்த்தோன்னே நேர்கொண்ட பார்வையெல்லாம் ஞாபகத்துக்கு. ஆமா, அந்த மாதிரி தான் சார் இருக்கு. ஆமா, நேர்கொண்ட பார்வை ஞாபகத்துக்கு வந்தது. அவங்க கையில தயவு செய்து மாத்திரையை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு வந்து இருக்க டாக்டர் வந்து அஜித் கிட்ட மாத்திரை எது பண்ண பிறகு அவருக்கான சம்பவம் இதே போலதான் இங்கேயும் வருது. ஒரு டேப்லெட் எடுக்காமல் இருந்தா அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் மீறி வந்து சிவகார்த்திகேயன் தொடர்ச்சி அவர் மேல இருந்த விமர்சனங்கள் என்னன்னா, அவர் என்ன வந்து ஒரு ஆக்ஷன் வராது, அவர் வந்து ஒரு நவீன பாக்கியராஜ், அவருக்கு இதுதான் பண்ண தெரியும், ஒரு என்ன சொல்ற ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தவர், இந்த மாதிரியான விமர்சனம்லாம் இருந்தப்போ அதெல்லாம் தவிடுபடி ஆக்கியிருக்காரு இந்த படத்துல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எந்த ஜானர் கொடுத்தாலும் நான் நடிப்பேங்க, அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்றதுக்கான ஒரு உதாரணமாக ஒரு முன்னோடியான படமா வந்து இந்த மதராசி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா எமோஷனும் கலந்து இருந்தது. ஃபைட் இருந்தது, லவ் இருந்தது, அப்புறம் அந்த அவரு மென்டல் மாதிரி பண்ற அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு சில சீன்ஸ் வந்து டச்சிங்கா இருந்தது. நீங்க எங்க திரும்பினாலும் சிவகார்த்திகேயன் மேலதான் வந்து அந்த கதையே போயிட்டு இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து ஒரு பக்கம் அந்த கன் எங்க இருக்குது, வில்லன்கள் என்ன பண்ண போறாங்க, பிஜு மேனன் அதுக்கான ஆக்ஷன் என்ன எடுக்க போறாரு, பிஜு மேனனுடைய பையனான விக்ராந்த் வந்து என்ன அனுப்புகின்றாரு. இதுக்கிடையில் நடக்கும்போது ஒவ்வொரு இதுவா நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஆபீசர் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சாதாரண நபர் பேச முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது சிவகார்த்திகேயன். இது கதையோட சேரணத்துக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கேள்வியெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர காட்சிகள்ல நம்மள வந்து ஆடியன்ஸை மறக்கடிக்கிறாங்க. அது ஏன்னா ரொம்ப நம்ம லாஜிக் இதுக்கெல்லாம் லாஜிக்னா அப்ப பூதக நாடி வச்சுதான் பார்க்க வேண்டியதா இருக்கும். அது நீங்க சொல்றாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு லவ், ஒரு எமோஷனல், ஒரு ஆக்ஷன், ஒரு காமெடி, இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு பிரமாதமான ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல இந்த படத்தை வந்து முடிக்கிறாரு முருகதாஸ். ஆமா சார், இன்ட்ரோல் பிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ட்ரோல் பிளாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. பட் இந்த இன்டர்வல் பிளாக் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாவே இருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா சார்? எனக்கு கொஞ்சம் அது லாஜிக் இல்லைனாலும் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நம்ம கதையை முழுசா சொல்லப்படுறது இல்லை,
இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குது, அங்க கதாநாயகி இருக்காங்க, ஒரு 6 பேர் கத்தியால கீறிடுறாரு ஹீரோ. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற நீன்னு சொன்ன அந்த ஹீரோ மேல அடுத்த காட்சியில வந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ், ஒரு மெடிக்கல் காலேஜ்ல லவ் ஏற்படுது அப்படின்றது வந்து என்னாலலாம் வந்து டக்குன்னு ஏம்பா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அழுத்தமா சொல்லியிருக்கணும் இல்ல. நீங்க பாக்குற அப்போ சாதாரண ஆடியன்ஸுக்கு தான் நமக்கு இப்படி ஒரு பொண்ணு லவ் சொல்ல மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இது வரும். அது கதையோட கொண்டு வராங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்குது. ரெண்டாவது வந்து ருக்மணிக்கு ஏன் வந்து அந்த நபர் மேல அவ்வளவு பெரிய அக்கறை? பொதுவா வந்து ஒரு அழகான பெண் வந்து ஒரு மென்டல் பேஷண்ட் அப்படின்றாங்க. அவன் என்னதான் நல்லது பண்ணாலும் வந்து இவ்வளவு லவ் வரதுக்கான காரணமா ஒரு அழுத்தமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். அவங்க ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு சிவகார்த்திகனுக்கு, கதாநாயகம் அப்படி ஒரு பிளாஷ்பேக் நடந்திருக்குது. ஆனால் இன்னும் அதை வந்து ஆடியன்ஸ்க்கு அழுத்தமா சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து எந்த அளவுக்கு சார் இருந்தது? நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆச்சு? செகண்ட் ஹாஃப் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பேக் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல இன்ட்ரோல் பேக். பொதுவாக கேன்டீன் போனவங்க எல்லாம் அவசர அவசரமா வெளியே வந்துட்டு இருந்தாங்க, உள்ள வந்துட்டு இருந்தாங்க. வந்து அப்படி இருக்கும்பொழுது செகண்ட் ஹாஃப் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்குது. வந்து ஃபைட்டு ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன், அதை முழுக்க ஆக்ஷன்லேயே கொண்டு போயிட்டார். வந்து ஆக்ஷன்லேயே கொண்டு போய் உள்ள இறக்கிட்டார். வந்து எங்க திரும்பினாலும் ஆக்ஷனா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கதையே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சார். கதையே கிடையாதுடா, சண்டை தாண்டா இனிமே அப்படின்ற மாதிரி ஃபுல்லா ரணகளமா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கதையை சொல்லியாச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போகணும் அப்படின் பொழுது வந்து நீங்க ஆக்ஷனுக்குள்ளதான் இறங்கி ஆகணும், வேற வழியே கிடையாதுன்ட்டு. அதுல நிறைய லாஜிக்கான கேள்வி எல்லாம் நிச்சயமா இருக்குது சார். எனக்கு பெரிய கேள்வி என்ன தெரியுமா சார்? இங்க இருந்து ஒரு சிவகார்த்திகேயனி அவங்களே இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாங்க, இந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஆபீஸ்னா குறைஞ்சது ஒரு தெருக்கூட்டத்துக்கே 100 போலீஸ் 200 போலீஸ் வந்து இறக்குறாங்க. இங்க வந்து இங்க இருக்கிற 50 பேர்த்த வண்டியில தூக்கி போட்டு அங்க கூட்டு போறாங்க, அங்க இருக்கிற 50 பேர்த்த வண்டியில தூக்கிட்டு போட்டு இங்க கூட்டு வராங்க. இவங்க அங்க போகும்போது இங்க அட்டாக் நடக்குது, இங்க இருக்கும்போது அங்க அட்டாக். டேய் என்னடா அட்டாக்கை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ சர்வசாதாரணமா ஒரே ஒரு கார்டு மட்டும் வச்சுக்கிட்டு அவர் பாட்டு வெளியே வராரு, ஆட்டோ பிடிச்சி. அதாவது வந்து ஒரு என்ஐ ஆபீஸ், அது சீக்ரெட் ஆபீஸ் வேற, டார்க் ஹவுஸ் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சர்வசாதாரணமா ஒரு ஆட்டோ பிடிச்சி வெளியே வராரு. அவர் ஏதோ வெளியே நிக்கிற செக்யூரிட்டி மாதிரி அவர்கிட்ட காமிக்கிறாரு, உள்ள அமைச்சிடறாங்க. நீங்க ஸ்டேஷன்ல பாரா போலீஸ் வெளியே நிற்பாங்களே, அவங்கள மீறி கூட உள்ள போக முடியாது. வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க, எதுக்கு வந்துக்கிற, ஏது யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்ன விஷயம் வர போய் ரைட்டரை பாருன்னுவாங்க. இதுல பார்த்தா சர்வசாதாரணமா போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பா சரி பண்ணணும். நம்ம வந்து இதை வந்து நெகட்டிவா பேசணும் கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து சும்மா கிடையாது. இன்னைக்கு வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஆடியன்ஸ் இருக்காங்க. உங்க கேள்வி எல்லாம் அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும். வித்யுத் ஜமால் அவர் தான் கொஞ்சம் மெயின் வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரோட போர்ஷன்ஸ் வந்து எப்படி சார் இருந்தது? உண்மையிலே எனக்கு வித்யுவோடைய அந்த கேரக்டர் வடிவம், அவர் கொடுத்துருக்க அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ், அதை தாண்டி வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரமாதமா இருக்குது. வந்து அதுவும் அந்த டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா, எவன் வேணாலும் துப்பாக்கி வச்சிருக்கலாம், நான் தாண்டா வில்லன் சொல்லும் போது தியேட்டரே அலருது. வந்து ஒரு காட்சியில் கூட சிவகார்த்திகிட்ட ஏதோ ஒரு கேரக்டர் ஒரு துப்பாக்கி கொடுக்கும்போது அப்படி இது பண்றாங்க. வித்யோடைய அந்த கேரக்டர் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அல்டிக்காம இதுவாம ரொம்ப கேஷுவலா பண்றது, வந்து ரொம்ப கேஷுவலா பண்ணிருக்குது, பிரமாதமா இருக்குது. வந்து சார் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவருக்குன்னே தனியா ஒரு போர்ஷன் வச்சிருக்காங்க சார், ஃபைட் சீன்ஸ். அவர் வந்து வில்லன் தான், பட் இருந்தாலும் அவரை வந்து பயங்கரமா காமிச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து அவரை கொண்டாடுறாங்க சார், விசில் அடிச்சு கைத்தட்டி பயங்கரமான கிளாப்ஸா இருந்தது அந்த இடத்துல. துப்பாக்கியிலே பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருப்பாரு. விஜயே ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ. வித்யுவுக்கு வந்து அதுல வந்து ஸ்கோர் பண்ற அளவுக்கு இருக்கும். வந்து இப்ப அதெல்லாம் பார்த்துட்டு வந்து சிவகார்த்திகேயன் கூட ஓகேன்னு இருக்கலாம். உண்மையிலே எனக்கு வந்து ஏறக்குறைய ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரியே படத்துல தெரிஞ்சார். வந்து சார் இந்த படத்துல வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ ஒரு கூலியில வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. இங்க வந்து அதே மாதிரியே நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் சார். எப்படின்னா, இது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, என்ஐஏவோட நுங்கம்பாக்கம் மெயின் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆஃபீஸையே போட்டு பாம்பு போட்டு அடிக்கிறானுங்க, சுடுறானுங்க. வந்து ஆனா போலீஸ் ஒரு இடத்துல கூட வரல, கடைசியில தான் வராங்க. அந்த மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி வந்து காமெடி படத்துக்கு லாஜிக் பார்க்க தேவையில்லைன்னாங்க. அதே போல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை தான் ரசிக்க வந்திருக்கோம் நாங்க, அப்படியே நாங்க கடந்து போயிடுவோம். ஒரு ரஜினி படத்தை நாங்க அப்படிதான் பார்ப்போம் அப்படின்போது, இந்த படத்துக்கு நீங்க சொல்ற மாதிரியான இந்த லாஜிக்லாம் ரொம்ப மேஜரான ஒரு விஷயம். ஒரு என்ஐ ஆபீஸ் ஒரு சிட்டியோட மெயினான ஒரு இடத்துல இருக்குது, சர்வ சாதாரணமா அது மேல வந்து குண்டு போட்டு போறாங்க. எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டயலாக்ல அது வச்சுட்டாங்க, வந்து இந்த ஆபரேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. எங்க
ஒரு ஒரு சிஎம் இருக்காரு, ஒரு உள்துறை செயலாளர் இருக்காரு, ஒரு உள்துறை அமைச்சர் இருக்காரு, அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க வந்து உளவுத்துறை இருக்கு. இதெல்லாம் தாண்டி எப்படி பண்ணிட முடியும்? ஒரு கண்டெய்னர், அவ்வளவு கண்டெய்னர் நிறைய ஒரு துப்பாக்கி ஒரு மாநில எல்லைக்குள்ள வந்து இறக்கிட முடியுமா? அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து எவ்வளவு ஈஸியா வந்து அந்த என்ஐ ஆபீஸ்க்குள்ள போயிட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதன் போய் அங்க வந்து இருக்க முடியுமா? அவனுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு கார்டு கொடுத்து நீ எங்கனாலும் போயிட்டு வரலாம்பா. ஏன்னா இதெல்லாம் ஆடியன்ஸ் தரப்புல ஒரு கேட்கிற கேள்வியா இருக்கும். அது இதெல்லாம் முருகதாஸ் சரி பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய ஆதங்கமும். சார் ஆக்ஷன் வந்து படத்துல ரொம்ப மெயினான ரோல் வந்து பிளே பண்ணிருந்துச்சு சார். நமக்கு வந்து ஆக்ஷன் பயங்கரமாகும் அப்படின்றதே ஃபர்ஸ்ட் சீன்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு சார். அந்த கண்டெய்னர் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது இந்த ஏகப்பட்ட காரை அடிச்சு நொறுக்கிட்டு அந்த மாதிரி போற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருந்தது. இது நீங்க ஆக்ஷன் சொல்லும் போது இது ஒரு முழுக்க ஆக்ஷன் படம். இதுல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா முருகதாஸை தாண்டி ஒரு ஸ்டன்ட் கொரியோகிராஃபருக்கு மிக முக்கியமானவருக்கு கெவின் குமார், ஸ்டன்ட் சிவாவுடைய பையன் தான் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஏறக்குறைய ஜெயிலர் படத்துக்கு அந்த பையன் தான் ஆக்ஷன் இதுவே பண்ணவர். பிரமாதமா பண்ணியிருக்காரு. வந்து இன்னும் அந்த ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் அடிச்சு தூக்கி மாதிரி நீங்க லாஜிக் இல்லைன்னா எனக்கு ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. பிரமாதமா இருந்தது. உண்மையிலே சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்காக உடம்பை ஏற்றி அப்புறமா வந்து நிறைய ஆக்ஷன் காட்சிகள்லாம், ஏன்னா நீங்க என்னதான் ஏஐ அப்புறமா கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி அது இதுன்னு இருந்தாலும் வந்து களத்துல இறங்கி மேனுவலா பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ரோப்ல கட்டி ஆகணும், ஏதோ பண்ணி ஆகணும். நீங்க அந்த முதல் ஆரம்பத்துல காமிக்கிறாங்களோ ஒரு பாலத்துல இருந்து குதிக்கிற மாதிரி அது செங்கல்பட்டுக்கிட்டு எடுக்கும் பொழுது அவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சு வந்து. அப்ப பார்த்தவங்க எல்லாம் கூட சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து எங்க இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு வந்து. ரோப் கட்டி உள்ள ஒரு ஹீரோ இறக்கிறத வந்து பார்த்தப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் சினிமா எடுக்கிறாங்கன்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு அதுதான் தேவை வந்து. அதெல்லாம் தாண்டி ஒரு என்ன சொல்லுது, பல இடங்கள்ல அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு பெரு உறுதுணையாக இருந்தது வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து. ஆமா சார், மியூசிக் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி மைல்டா வந்துகிட்டே இருந்தாலும் ஒரு பயங்கரமான இம்பாக்ட். அதுவும் ஸ்டண்ட் டைம்ல எல்லாம் வர்ற மியூசிக்ஸ் சூப்பரா இருந்தது சார். உண்மையிலே ஏன்னா பல நீங்க அனிருத் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் பல மாஸ் ஹீரோக்களுடைய படங்களை வந்து அவ காப்பாற்றுறது அனிருத்துக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. இந்த படம் எங்கெல்லாம் அப்படி கொஞ்ச நேரம் தொய்வாகுதோ அப்போ வந்து மியூசிக் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இதுவாகிட்டு. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா வித்யுக்கெல்லாம் தனியா ஒரு பிஜிஎம் போட்டு பண்ணியிருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் வந்து பிரமாதமா இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கான ஒரு தனி பிஜிஎம். நீங்க சொல்ற மாதிரி ஆக்ஷன் போர்ஷனுக்கு வந்து அட்டகாசமான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அனிருத்தால வந்து விமர்சனங்களை தாண்டி வந்து பிரமாதமா இருக்குது சார். கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி இருந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி, இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்டோரியா இருந்தது. பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எப்பயும் போல பழைய கதையை தான் போட்டு அடிச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல். ஆக்ஷன்ல லைட்டா இங்கேயோ கதை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஓவராலா படம் பார்க்கும்போது எப்படி சார் ஃபீல் ஆகுது? இல்ல நீங்க சொல்றது அருமையான ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கதையை சொல்லிட்டாங்க, அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. நீங்க செகண்ட் ஹாஃப் வரும்போது சீன் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸ் வந்து கூட வழக்கமா நடக்கிற சினிமாவில் வழக்கமா இருக்கிற ஆக்ஷன் படங்கள்ல நீங்க எவ்வளவு துப்பாக்கி சுட்டாலும் ஹீரோ மேல படாதுன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? அது எழுதப்படாத ஒரு விதி வருது. அது இந்த படத்துலயும் பண்ணியிருக்காங்க. அது பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல பண்ணா கூட பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஓவராலா பார்க்கும் பொழுது வந்து போறோம் ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஒரு ஆக்ஷன் படத்தை பார்க்குறோம் வரம்பா அப்படின்ற அளவுக்கு மோசம்லாம் கிடையாது. ஓகே, ஆமா பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் அளவுக்கு நல்லா தான் சார், நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் விரும்பிகளுக்கு இது வந்து பெரிய ட்ரீட்டா இருக்கும். உண்மையிலே இதுல சிவகார்த்திகேயன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேற பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் அந்த சோசியல் மீடியால நான் பேரை சொல்ல விரும்பல, ஒரு குரூப்பே இறங்கி வந்து எதிராக வேலை பார்த்தாங்க வந்து. ஏன்னா அவங்க அது ரொம்ப எனக்கு யாருன்னு தெரியும், ரொம்ப டீப்பாலாம் பேச வேணாம். அவங்க அண்ணா நடிச்சா மட்டும் அதை வந்து ஏதாவது பேசிட்டோம்னா வந்து உள்ள இறங்கி நம்மள வந்து சம்பவம் பண்ணுவாங்க. ஆமா சொல்ல வேணாம். ஆமா அந்த கூட்டம் எங்க அண்ணன் பண்ண மட்டும் அவங்க அண்ணன் பண்ண மட்டும் அவங்க அண்ணனும் நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, சமீபமா பண்றது கிடையாது. என்னன்னா ஒரு வளர்ற ஹீரோ மேல இது மாதிரியான தாக்குதல் வந்து திட்டமிட்டே பண்ணாங்க. அதெல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காப்ல சிவகார்த்திகேயன். இது சொல்றதுல எந்த தயக்கமும் கிடையாது. சூப்பர் சார். சார் 5 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஏஆர் முருகதாஸ் அவர்களோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது அவருடைய பெரிய கம்பேக்கா இருக்கும்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா வந்து ஏன்னா தர்பாருடைய ஒரு தோல்வி இருக்கு இல்லையா, ஏஆர் முருகதாஸ் அப்படியே தரதரன்னு கீழே இருந்து வந்து இறக்கிடுச்சு வந்து. அதுவும் பாத்தீங்கன்னா அங்க பாலிவுட்ல சிக்கந்தர் ஒரு சல்மான் கானுக்கே இப்படி ஒரு இட்டு படம் உங்களால பண்ண முடியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. பாலிவுட் பக்கமே நீ வராதப்பா, அந்த பக்கமே வராதுன்னு மகாராஷ்டிரா எல்லையெல்லாம் ஆளை போட்டாங்க வந்து. இந்த படம் ஏஆர் முருகதாஸுக்கு மிக முக்கியமான படம். இதுல கண்டிப்பா உழைச்சிருக்காரு. தனக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படின்றதுல வந்து முருகதாஸோடைய பங்கு மிகப்பெரிய பங்கா இருக்குது வந்து. சார் படத்துல நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணும்போது இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுல வந்து இந்த மாலதி, என் மாலதியை கொடுங்க, என் மாலதியை காப்பாத்துங்க, என் மாலதி
அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்த்த வழி பார்த்தபடி குணாவுடைய ஞாபகம் வந்து நீங்க இதுல ஒன்லைன் எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னா நான் குணான்னு கூட சொல்லலாம். வந்து ஒரு நாட்டு எங்க இருந்து எடுத்தீங்க, அதுல அபிராமி அபிராமி அபிராமின்னு வர இதுல மாலத்தி மாலத்தி மாலத்தின்றாரு. ஆனா ரெண்டு வேற வேற ஜானர் படம், நீங்க எடுக்கிறது ஒன்னா ஜானர், ஆனா பேஸ் அதுல இருந்து எடுத்துட்டு இவருக்கு வந்து இது அப்படியே வச்சோம்னா நம்ம ஏதாவது சொல்லுவாங்க, இவருக்கு வந்து டில்யூஷனல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிலேட்டடா ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு நாட்டை எடுத்து ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. ஓகே, ஒரு ஆக்ஷன் படம் நிறைவா பார்த்த மாதிரி இருந்தது. ஓகே சார், அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.